ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸ்கை எக்ஸ்ப்ளோரர்ஸ். இது ஒரு ஃபேமிலி ட்ராவல் vlog. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற இடம் பெஞ்ச்மார்க் சாக்லேட் ஃபேக்ட்ரி ஊட்டி. இந்த சாக்லேட் ஃபேக்ட்ரி பார்த்தீங்கன்னா டொட்டபெட்டா போகிற வழியில் இருக்குது. நாங்கள் போன அன்னைக்கு கடுமையான குளிர், பயங்கரமான ஃபாக் வேறு, பக்கத்தில் தூரத்தில் எதுவுமே தெரியல. இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஒரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் ப்ளஸ் ஃபேக்ட்ரி மாதிரி செட்டப் பண்ணி வச்சுருந்தாங்க. உள்ளே நுழைஞ்சோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஃபேக்ட்ரி செட்டப் மாதிரி இருக்கும். சின்ன சின்ன மெஷின்ஸு, அது எல்லாமே ஹோம்மேட் சாக்லேட்ஸ் பண்ணுறதோட மெஷின்ஸு. அந்த இடத்துல எப்படி சாக்லேட்ஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு டெமோ மாதிரி காட்டுறாங்க. அதை பார்த்துட்ட பிறகு வேறு ஒரு இடத்துக்கு அனுப்புகிறாங்க. இந்த இடத்த பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ளீனாக நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. அழுக்கு அந்த மாதிரி எதுவுமே இல்லை. ரொம்ப அழகாக இருந்தது செட்டப்பு. சாக்லேட்ஸ் எல்லாத்தையும் ரொம்ப க்ளீனாக பேக் பண்ணி வச்சுட்டாங்க. இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஒரு டீ தூள் தயாரிக்கிற இடம். இந்த டீ தூள்லாம் எப்படி தயாரிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஃபேக்ட்ரி செட்டப் இருக்குது. அதில் வந்து நம்மளை ஃபுல் அந்த கன்வேயர்லேருந்து பாஸ் பண்ணி டீ எங்கே ஸ்டார்ட் பண்ணி எந்த இடத்துல முடியுது, அந்த டீ தூள்லாம் எப்படி பேக் பண்ணி வெளியில் வர்றதுன்றது வரைக்கும் ஃபுல் நம்மளுக்கு அழகாக காட்டுவாங்க. அது முடிஞ்சோன்னே நம்மளை அவங்களோட டீ சேல்ஸ் கவுண்டருக்கு அனுப்புவாங்க. அது ஒன்றும் இல்லைங்க, ஒரு கடை மாதிரி செட்டப் பண்ணியிருக்காங்க. அவங்களோட எல்லா வகையான டீயும் அந்த இடத்துல விற்கிறாங்க. நம்ம வாங்கணும்னு அவசியம் கிடையாது. நம்ம இஷ்டம் இருந்தால் வாங்கலாம், இல்லைன்னா நம்ம அடுத்தது போயிட்டே இருக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஹோம்மேட் சாக்லேட்ஸ் கடை. அந்த கடையில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க வெரைட்டிஸ் ஆஃப் சாக்லேட்ஸ் இருக்குது. எதை வாங்குறதுனே தெரியல. நம்ம கேட்குறது எல்லாத்தையும் சாம்பிள் தருவாங்க. நாங்களும் சாம்பிள்ஸ்லாம் வாங்கி சாப்பிட்டு ஒரு சில சாக்லேட்ஸ் மட்டும் பிடிச்சிருந்ததை மட்டும் வாங்கினோம். பசங்களுக்கு பிடிச்சதை நாங்களும் டேஸ்ட் பண்ணி பார்த்தோம். ரொம்பவே நல்லா இருந்தது. சாக்லேட் கடையை முடிச்சுட்டு வெளில வந்தீங்கன்னா ஊட்டி வர்க்கி கடை இருக்கும். அதை முடிச்சுட்டு வந்தீங்கன்னா டாய்ஸ் கடைலாம் இருக்குது. கொஞ்சம் பெருசாகவே இருந்தது ஃபேன்சி ஸ்டோர் செட்டப்பில். அதையும் முடிச்சுட்டு நீங்கள் வெளியில் வர்றதுக்கு எக்ஸிட் வழியாக இந்த வழியாக தான் வந்து ஆகணும். நீங்கள் ஏதாவது ஒன்று வாங்கி தான் ஆகணுன்ற செட்டப்பில் இருக்கும். துணி கடை இருந்தது. எங்களுக்கு பயங்கரமான குளிர்னால நாங்கள் சில க்ளவுஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போகல. அந்தளவுக்கு குளிர் இருக்குன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணல. அதனால் பசங்களுக்கு க்ளவுஸு, கேப்ஸ் மட்டும் அங்கே வாங்கிக்கணும். ரொம்பவே நல்லா இருந்தது ப்ராடக்ட்ஸ் எல்லாம். அது இல்லாமல் கிட்ஸுக்கு ஃபன் பண்ணுறதுக்கு, விளையாடுறதுக்கு சில இடம்லாம் இருந்தது. அந்த டைமில் அதெல்லாம் ஓப்பன் ஆகலை. அதை மட்டும் வாங்கிட்டு நாங்கள் ஹாப்பியாக வெளியில் வந்துட்டோம். நீங்களும் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஒரு கமெண்ட்டும் போட்டுருங்க. ஊட்டி வந்தீங்கன்னா இந்த சாக்லேட் ஃபேக்ட்ரியை மறக்காமல் விசிட் பண்ணுங்கள். ரொம்பவே நல்லாயிருக்கும். சாக்லேட்ஸும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ. பாய். See you in the next video.